இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பயங்கரமா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் இத ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான தான் இந்த வீடியோ. நான் எத பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான். இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, த வெல்னஸ் ஷாப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் வாங்கின வேக்சிங் பவுடர். இட் இஸ் அ ஹெர்பல் வேக்சிங் பவுடர். ஹெர்பல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன யோசிப்போம்னா, ரொம்ப ஈஸியா சேஃப் டூ யூஸ் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நானும் அத மாதிரி தான் யோசிச்சு நான் வாங்கினேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 டைம்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்பலாம் இந்த ப்ராப்ளம் இல்ல. பட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்றத நீங்களே வீடியோ லைவ்ல பாருங்க. இது எடுக்கும்போது எனக்குமே தெரியாது. ப்ராடக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். பிகாஸ் நான் உங்களுக்கு சும்மா ஒரு விஷயத்த சொல்ல விரும்பவே இல்ல. என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ, அத உங்களுக்கு உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம், எதுவுமே பண்ணலாம். பட் என்னோட வியூவர்ஸ்க்காண்டி நான் எதுவுமே தப்பா சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, எனக்கு என்ன ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிராண்ட் என்னன்னா, த வெல்னஸ் ஷாப் அப்படின்ற பிராண்டு. இவங்ககிட்ட இருந்து வாங்கினது தான் என்ன அப்படின்னா, இந்த ஹெர்பல் வேக்சிங் பவுடர். ஸோ இதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட அன்வான்டட் ஃபேஷியல் ஹேர வந்து 5 மினிட்ஸ்ல ரிமூவ் பண்ணும். ஒர்க் வித்தவுட் த பெயின் ஆஃப் ரெகுலர் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து வேக்சிங் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பெயினா இருக்குமோ, அந்த மாரிலாம் இருக்காது. இது நார்மலா உங்களுக்கு வந்து மெஸ் ஃப்ரீயா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்வைப் பண்ணாலே ஹேர்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் உங்களோட ரூட்ல இருந்து இந்த ஹேர்லாம் ரிமூவ் ஆகுறதுனால உங்களுக்கு லாங்கர் லாஸ்டிங், அதாவது உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ரிசல்ட் குடுக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. ஆக்சுவலி இப்படி ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது, மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் இந்த தடவ யூஸ் பண்ணும்போது, எனக்கு என்னாச்சு அப்படின்றத பாருங்க. ஸோ நான் நார்மலா வந்து வேக்சிங் பவுடர் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிப்பேன். இது நெறைய பேர் வாங்கி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க கெட்டியா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சொல்லி தரேன். ஸோ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டர்மெரிக் வேக்சிங் பவுடர். இதில சாக்லேட் இருக்கு. சாக்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹேண்ட்ல இல்ல உங்களோட லெக்ல உள்ள ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா, டர்மெரிக் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ நான் வந்து சாக்லேட் வேக்சிங் பவுடர நான் யூஸ் பண்ணிப்பேன் என்னோட ஃபேஸில. ஸோ இன்னைக்கு நான் டர்மெரிக் யூஸ் பண்றேன். இது உங்களோட ஃபேஸில பிரைட்டனும் குடுக்கும் அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஹேர் ரிமூவ் பண்ணா போதும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த நான் யூஸ் பண்ற இந்த ஒரு பர்ட்டிகுலர் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஸோ பட்ஸ் ஃபைன். பட் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பா வேலை செய்யாது. கொஞ்சம் பவுடர திக்கா வந்து நீங்க பவுடர்ல எப்படி சொல்றது? அ வ ஒரு திக்கா நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்க திக்கா வந்து யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகுது. இதையுமே நான் நெறைய தடவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒழுங்கா மிக்ஸ் பண்ணாம நல்லா தண்ணியா மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வருதான்னு பார்த்தா ஒண்ணுமே வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதுதான் ரீசனா இருந்திருக்கும். ஸோ இப்ப நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சி இருக்கா? இப்ப நான் அந்த ஸ்பூன்ல எடுத்தா உங்களுக்கு கீழ விழுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பர் லிப் ஹேர் மட்டும் தான் இருக்கு. ஃபேஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்பர் லிப்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவு ஆடா தெரியுதா வெளிய எனக்கு அப்பர் லிப் ஹேர் இருக்கிறது. ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து இந்த பிரஷ் வந்து அதுக்குன்னே தனியா யூஸ் பண்றேன். இந்த பிரஷ் வச்சு என்னோட ஃபேஸ்ல நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா ட்ரை ஆக்க விடணும். 5, 10 மினிட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட்டா 5 மினிட்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரிமூவ் ஆக தான் செய்யுது. ஸோ நல்லா திக் லேயரா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஸ்டோரி சொல்லிறேன். என்னோட ரூம்மேட் ஆக்சுவலி வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. இது நல்லா வேலை செய்யும் அப்டின்ற மாதிரி. பிகாஸ் நான் எப்பவுமே அப்பர் லிப்க்கு வந்து த்ரெட்டிங் பண்ணுவேன். எனக்கு உயிரே போகும் அப்பர் லிப்ல த்ரெட் பண்ணும்போது. தயவு செய்து பண்ணாதீங்க யாருமே. எனக்கு நானே ஓரளவு ரெசிஸ்டன்ட் டூ பெயின் அப்டின்னு சொல்லலாம். பட் என்னாலேயே தாங்கிக்கவே முடியாது அந்த பெயின். பயங்கரமா எனக்கு பெயினா இருந்தது. அதுக்கப்புறம் வேக்சிங் ட்ரை பண்ணேன். அது இதுன்னு ட்ரை பண்ணேன். வேக்சிங் ட்ரை பண்ணா எனக்கு ஃபுல்லா வாய் ஃபுல்லா பபிள்லாம் இருக்கும். ஸோ ஐம் லைக் ஓகே இதுக்கு என்னடா ஒரு சொல்யூஷன் லேசர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் லேசர் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு செஷன் தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு காசு இல்ல போல. ஸோ மேபி அதனாலன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் லேசர் பண்ணும்போது எனக்கு அவங்க வந்து அ யூ நோ ஷேவ் பண்ணிட்டு பண்ணாங்க. மேபி ஷேவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் திக்கா வளரும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு தடவ என் ரூம்மேட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னோட ரூம்மேட் வந்து இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ண சொல்லி, பட் அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நீ செக் பண்ணிட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு நான் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல.
அதுக்கப்புறம் இதான் 3 டைம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது, உங்களுக்கு நல்ல ரிவ்யூ குடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் எடுத்தேனே. ஓகேவா? உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு அப்பர் லிப் ஹேர்ல ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒரு பெயின் ஃப்ரீ சொல்யூஷன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியா வீடியோ எடுத்துட்டுருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் இப்போ குடுத்துட்டுருக்கேன். வீடியோ எடுக்கும்போதே நான் வாய்ஸ் குடுத்துட்டுருந்தேன். பட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் குடுத்துட்டுருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ ட்ரூத். ஸோ அதுக்காண்டி இப்போ எனக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரை ஆயிருக்கும். ஒரு 5, 10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹார்டான நீங்க தண்ணி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு டேஷும் போகாது. நீங்க நல்லா இந்த மாரி ஒரு காஞ்ச துணி இருக்கு இல்லையா? ஸோ அத எடுத்து நீங்க நல்லா ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு அதில ஹேர் ஃபுல்லா வந்துரும். எனக்குமே ஹேர் வந்துச்சு. ஓகேவா? ஹேர் வந்துச்சு. ஆனா நான் பண்ணும்போதே என் வாய பாருங்க. அப்படியே ஹனுமான் வாய் மாரி ஆயிருச்சு. பயங்கர ரெட்னஸ் எனக்கு ஃபேஸ்ல. ஓகே பார்க்க தான் ரெட்டா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ணலையான்னு பார்த்தா, எனக்கு வாய் ஃபுல்லா எனக்கு பெயினா இருக்கு. ஏதோ என்ன புடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த வாய சுத்தி அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கர பெயினா இருந்தது. பயங்கர ரெட்னஸ் இருந்தது. பிகாஸ் நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு மேல என்னால எதுவுமே போட முடியல. கூலிங் ஜெல்லா இருக்கட்டும், இல்ல எதுவுமே எனக்கு போடுறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் மாய்ஸ்சரைசர் மட்டுமே அப்ளை பண்ணேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது என்னால முடியல. பயங்கரமா எனக்கு பெயினா இருந்தது. இத தயவு செய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா இருந்ததுன்னா, தயவு செய்து இத ஓரளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஆக்னி ஸ்கின்னா இருந்ததோ, ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா, தயவு செய்து அத தொட்டு கூட பாத்துறாதீங்க. அப்புறம் உங்களோட ஃபேஸ்க்கு யாருமே கேரண்டி இல்ல. அந்த அளவுக்கு தான் இருந்தது. இது உடனே போயிருமான்னு பார்த்தா கூட, இது உடனேலாம் ஒண்ணும் போல. இது எனக்கு ஒரு 1 டே என்னோட ஃபேஸ்ல அப்படியே தான் இருந்தது. பயங்கரமா ரெட்டா இருந்தது. எல்லாருமே எனக்கு நோட்டீஸ் பண்ணி கேட்கிற அளவுக்கு தான் இது இருந்தது. பயங்கரமா ப்ராப்ளம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் தூக்கியே போட்டேன். இது எவ்வளோ தான் காசு குடுத்து வாங்குனாலும் பரவால்ல. இது போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது இந்த மாரி வேக்சிங் பவுடர்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் பாய். டேக் கேர்.